1722 ஆண்டு காலப்பகுதியில் அந்த பத்தாசி முறைன்ற எப்படி அதாவது இப்போ ஏட்டில் எழுதியிருக்கா இல்லை அதில் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பத்தாசை பற்றி. பத்தாசி என்பது இப்போ இந்த 2025 ஆண்டுக்கான திருச்சடங்கு இப்போ எப்போ ஆரம்பிக்குது அதற்காக சொன்னீங்கண்டா மக்களுக்கு உதவியாக இருக்கும். அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாளின் திருச்சடங்கானது இவ்வருடம் ஜீவசக்தி பொருந்திய நாகங்கள் மனிதர்கள கண்ணில் படாதன்னு சொல்லியும் அப்படி மனிதண்ட கண்ணில் படக்குள்ள அந்த நாகங்கள் அது பட்டவுடனே இறந்து போயிடும்னு சொல்லுவாங்க. அதே விஷயத்த இந்த ஆலயத்தில் நடந்திருக்கி. ஸ்பாக்கப் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த காணொளி மூலம் நான் உங்களுக்கு தரப்போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு முக்கியமான ஆலயத்தின் வரலாறு, அதாவது எங்கட ஊருக்கு புகழ் சேர்க்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் குருமன்பள்ளி என்று சொல்கிற ஒரு ஊரில் இருக்கிற ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் வரலாறு. அது ஒரு பழம்பெரும் ஆலயமாக காணப்படுது. அந்த ஆலயத்தில் என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கி, அந்த ஆலயத்தின் சிறப்பம்சங்கள் என்ன, அந்த ஆலயத்தின் வரலாறு அனைத்துமே நாங்கள் இந்த காணொளி மூலம் உங்களுக்கு அறிய தரப்போகிறோம். தொடர்ச்சியாக நம்ம காணொளிக்குள்ளே போவோம். தொடர்ச்சியாக எங்களோட பயணிங்க. ஆலயத்தின் தலைவர், அதே மாதிரி ஆயுர்வேத வைத்தியர், அதே மாதிரி சமாதான நீதவான் மற்றும் பதிவாளராகிய அதிகமான பட்டங்களை வைத்துள்ள ஐயா திரு செல்வரவிந்தன் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட நம்ம இந்த ஆலயத்தை பற்றி கேட்க போகிறோம். என்னென்னு சொன்னால், இந்த ஆலயத்தை பற்றி அதிகமான விஷயம் அவருக்கு தெரியும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ முத்துமாரியம்மன் ஆலயம், இந்த ஆலயம் இந்த வரலாறு, அதாவது எப்போ இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டது, இந்த ஆலயத்தின் வரலாறு எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? இது பல 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயமாக அக்காலத்திலே இந்த பிள்ளையார் ஆலயத்துக்கு பின்புறமாக தெற்கு நோக்கிய ஆலயமாக அமைந்திருந்தது. அக்காலத்திலே இதை இந்த கிராம மக்கள் செய்து வருகின்ற போது 1722 ஆண்டு காலப்பகுதியிலே இந்த ஊரிலே கோதாரி என்னும் கொடிய நோயால் மக்கள் வாட்டப்பட்டு இறந்து கொண்டிருந்தார்கள். அக்காலத்திலே இந்தியாவிலிருந்து காசி பிறப்பும் கதிரை இறப்பும் என்னும் நோக்கத்தோடு கிஷந்தாசையர், சாம்பிரதாசையர், பாலக்காதாசையர், ராம்பிரதாசையர் ஆகிய ஐயன்மார்களால் இந்த அம்மன் பத்தாசியோடு அதற்கான அம்மன் சிலையும் கொண்டு வர அக்காலத்திலே கோதாரி என்னும் கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தது. அச்சமயத்திலே இந்தியாவிலிருந்து இந்த சன்னியாசிமார்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் ஆலோசித்து அவர்கள் முறைப்படியே இந்த ஆலயத்தை கிழக்கு நோக்கி ஓலையால் அமைத்து பேச்சமம்பந்தல், வைரவம்பந்தல் என்பன ஆலயத்தை நோக்கும் வகையிலே அமைக்கப்பட்டு இந்த சடங்கு புரட்டாதி மாதத்தில், அதாவது நவராத்திரி விரதம், கேதார கௌரி விரதம் சம்பந்தப்பட்ட சக்தி காலமாகிய இந்த புரட்டாதி மாதத்திலே ஆரம்பிக்கப்பட்டு 5 நாட்கள் இந்த சடங்குகள் செய்யப்பட்ட பிற்பாடு ஊரில் இருந்த கோதாரி என்னும் கொடிய நோய் படிப்படியாக குறைந்து விட்டது. அதனாலே அக்காலந்தொட்டு இப்பூசை இன்று வரையும் செய்யப்பட்டு வருகின்றது. இந்த பத்தாசி முறையானது, பத்தாசி என்பது ஆலய சடங்கு கதவு திறத்தல், அப்படியான ஆலய கதவு திறத்தல் முதல் முடிவரையுமான சகல விடயங்களையும் எடுத்துரைப்பதால் இந்த பத்தாசிக்கு ஒரு சிறப்பொன்றிருக்கு. வேகா பத்தாசி என்னும் பேர். இந்த பத்தாசியை நெருப்பிலிட்டு பற்ற வைத்த போது இந்த பத்தாசி மட்டும் பத்தாமல் இருந்தது. அதனாலே இதுக்கு பேகா பத்தாசி என்று சொல்லப்படுகின்றது. இந்த பத்தாசியிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே மற்ற மாரியம்மன் சடங்குகள் நடக்கும் காலத்தை தவிர்த்து இந்த புரட்டாதி மாதத்திலே கொண்டாடப்படுகின்ற விழாவானது, இதிலே இந்த தீப்பாயுதல், எட்டாஞ்சடங்கு, கழுமரமேறுதல் போன்றவை இல்லை. இந்த சடங்கு இது ஒரு தனித்துவமான சடங்காக நிகழ்த்தப்பட்டு வருகின்றது வருடந்தோறும். அக்காலத்திலே 1969 ஆண்டு இதை கல்லாக கோயிலாக கட்டினார்கள். அதுக்கு பிறகு தான் இதை நிலையாக அமைக்கப்பட்டது. அதன் பிற்பாடு
இடையில் குடிப்பூசியாக செய்தார்கள். அது காலப்போக்கில் சரிவிடாமல் நடைமுறைக்கு வராதனால் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து வரிப்பணம் வரவிட்டு இந்த பூஜையை செய்து வருகின்றோம். இந்த கோயிலின் ஆரம்பம் 1722ஆம் ஆண்டுக்கு முற்பட்டதாக தலைவர் ஐயா சொல்லியிருந்தார். இப்போ நம்ம பார்க்கக்குள்ள இப்போ 2025 கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக காணப்படுது. அதாவது இந்தியாவிலேருந்து வந்த 3 பேர் தான் இந்த கோயிலை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க. ஐயா சொல்லியிருந்தார். அதில் அவங்க காசியில் பிறப்பும் கதிரையில் இறப்பும் உண்டு. இப்போ பார்க்குறவங்களுக்கு நிறைய தெரியாமல் இருக்கும் வேறு அர்த்தம் என்னன்னு சொல்லி அப்படின்டா என்னையா அந்த விளக்கத்தை கொஞ்சம் சொன்னீங்கண்டா. காசியில் பிறப்பு கதிரையில் இறப்புன்றதுல விளக்கம். காசி என்பது இந்தியாவிலே முத்தியடைகின்ற தலம். இலங்கையிலே கதிராமம் மாணிக்கங்கை என்பது இலங்கையிலே முத்தியடையும் தலம். இலங்கையில் இருப்பவர்கள் காசிக்கு போய் வழிபடுவார்கள். இந்தியாவில் இருப்பவர்கள் இலங்கைக்கு வந்து இலங்கையிலே கதிராமத்தை தரிசித்தால் அவங்களுக்கு முத்தி என்ற வகையிலே அவர்கள் இந்த அங்கே இந்த சிலைகளை சிற்பங்களை திருப்பி அதை மூலிகைகளாலே அதுக்குரிய சக்திகளை ஊட்டி அதை குழந்தை வரும் இடங்கள் தோறும் வைத்து பூஜை பண்ணி வருவார்கள். அவர்களுக்கு பிடித்த இடத்திலே அந்த சிலையை வைத்து விட்டு அவங்க கதிராமத்துக்கு போவது காசி பிறப்பும் கதிரை இறப்பும் என்பதற்கான அர்த்தம். அது சோதர சம்பந்தமான விளக்கம் ஒன்று அதற்கு மிதிக்க எப்படி என்றால், முருகன் ஆலயத்திலே இந்த யாத்திரைகள் மிகவும் அதிகமாக நடக்கும். அதிலே முருகனுக்குரிய சோதர ரீதியான வீடுகள் மேடம் விருட்சியம். அந்த மேடத்திலே சூரியன் உச்சம் கொடுப்பார். அப்போ முருகண்ட வீட்டிலே சிவன் அங்கே உச்சம் பெறுவதால் முருகனுடைய ஸ்தானத்திலே மோட்சம் கிடைப்பு என்னும் சோதர விதியும் இதுக்கு பொருந்தும். சரி, இப்போ என்னென்னு சொன்னால் ஐயா அவர்கள் நிறைய சோதிட விஷயம் படித்தவர். அதே மாதிரி மருந்து விஷயங்களும் அதிகமாக படிச்சிருக்காரு. சரி, அந்த விளக்கத்தை உங்களுக்கு தந்திருக்காம். இப்போ இந்த ஆலயமானது நம்மட மட்டக்களப்பில் இருக்கிற மாரியம்மன் ஆலயங்களை விட வித்தியாசமாக 9ஆம் மாதம், அதாவது புரட்டாசி மாதம் செய்கிறாங்க. இங்கே தீப்பாயிறது இந்த கழுகு மரம் வர்றதெல்லாம் இல்லை. அப்போ இன்னொன்று ஐயா சொல்லியிருந்தார் இந்த பத்தாசி முறைன்னு சொல்லி. இப்போ அந்த பத்தாசி முறைன்ற எப்படி ஐயா, அதாவது இப்போ ஏட்டில் எழுதியிருக்கா இல்லை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பத்தாசை பற்றி. பத்தாசி என்பது ஓலைச்சுவடியிலே ஒரு ஆலய சடங்கு முறை வரையப்பட்ட பத்தாசியாகும். அது ஒவ்வொரு இடத்துக்கும் வேறுபட்ட முறையிலே எழுதப்பட்டிருக்கும். ஒரு தெய்வத்துக்கும் வேறுபட்ட முறையிலும் எழுதப்பட்டிருக்கும். அதே போல் இவ்வாலயத்துக்கு எழுதப்பட்டது தான் பேகா பத்தாசி. அந்த பேகா பத்தாசி நடைமுறையை நாங்கள் அன்று தொடக்கம் இன்று வரையும் செய்து வருகின்றோம். சரி, பாருங்க, பத்தாசின்றது ஒரு ஏட்டு வடிவில் இந்த ஆலயத்தின் சடங்கு முறைகள். அதாவது இந்த ஆலயம் கதவு திறக்கிறதுலேருந்து அதே மாதிரி இறுதியாக கதவு மூடுற வரைக்கும் எப்படி செய்யணுமென்ற அவ்வளோ விஷயத்தையும் அதில் எழுதி குறித்து வச்சிருக்காங்க. அதன்படி தான் இந்த ஆலயம் நடைபெற்று கொண்டிருக்கி. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதே மாதிரி எத்தனை கோயில் நடக்கும்னு தெரியாது. அப்போ இந்த ஆலயத்தின் மிக சிறப்பான ஒரு விஷயம் இந்த பத்தாசி விஷயம்ன்றது. அதே மாதிரி அந்த பேகா பத்தாசன்னு சொல்கிறாங்க. இப்போ அதை ஏனையா அப்படி சொல்கிறது, அதாவது இந்த ஐயமார்கள் கதிராமத்துக்கு போய்விட்டார்கள். அடுத்த வருடம் செய்வதற்கு அவர்கள் வரவில்லை. அதுக்காக அவர் இருந்த வீட்டை பரிசோதித்த போது அதிலே ஒரு பத்தாசியும் ஒரு சிறிய அம்மஞ்சிலையும் இருந்தது. அந்த பத்தாசியை ஊர் மக்கள் எடுத்து அதை முறைப்படி படித்து அதன் விதிமுறைப்படியே இந்த ஆலயத்தை செய்து வந்தார்கள். அதிலிருந்து அம்மஞ்சிலையானதை திருநோட்டுக்குள் வைத்து புதைந்து காய வைத்திருப்பார்கள். அந்த அம்மஞ்சிலை எடுத்து வந்து கட்டுப்பட்டின தெய்வத்துக்கு நெத்தியிலே அந்த பியூதியை பூசும் போது அந்த தெய்வம் உடனடியாக கட்டு மீண்டெழுந்து வரும். அப்படியான அற்புதங்கள் கொண்ட சிலைகள் இந்த ஆலயத்திலே உள்ளது. சரி, அப்புறம் உங்களுக்கு இந்த பத்தாசி விஷயமும் இங்கே சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ஆலயத்தின் இந்த அம்மன் வந்து உங்களோட ஊர், அதாவது நம்மளோட ஊர் குர்மன் வழிக்காக செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் அப்படி ஏதாவது இருந்தால்? அதிசயங்கள் ஏராளம். அண்மை காலம் என்ற ஒரு 5-6 வருடங்களிலே ஒரு வெள்ளை நாகம் ஒன்று இறங்கி இங்கே வந்து அவர் ஜீவசமாதியானார். அந்த இடத்திலே அவருக்கு இப்போ இருக்கிற நாகதம்பரம் பந்தல் அவரது அடக்கம் செய்த இடத்திலே கட்டப்பட்டுள்ளது. இந்த ஊரில் இருக்கிற கஷ்டங்கள் பிரச்சனைகள் தடைகள் அத்தனையை நீக்கி
இந்த அம்மாள் இந்த ஊர் எல்லையிலே காவல் விரிந்து இந்த ஊர் மக்களுக்கு எந்த விக்கினங்களும் எந்த தடைகளும் பெறாமல் கண் நோய்கள், காய்ச்சல், கக்கல் அப்படியான அம்மன் நோய்கள் வராமல் காத்து ரட்சித்து எங்களை எல்லாம் பலப்படுத்தி காத்து கொண்டிருக்கின்ற ஒரு குலதெய்வமாக நாங்கள் வழிபட்டு வருகிறோம். சரி, அதாவது இப்போ குருமன்வழின்ற ஒரு காவல் தெய்வம்னு சொல்லலாம். இந்த அம்மாவில் குருமன்வழியில் அதே மாதிரி பத்திரகாளி அம்மன் ஆலயம் இருக்குது, முத்துமாரியம்மன் ஆலயம் இருக்குது, நிறைய விஷ்ணு நாராயண ஆலயம் இருக்குது. இது பிள்ளையார் கோயிலோட சேர்ந்து அமைஞ்சிருக்கு. இங்கே நிறைய அதிசயங்கள் நடக்குதுன்னு இப்போ நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஐயாவும் சொல்கிறாரு. அதாவது கேட்குறவங்களுக்கு அந்த வரத்தை தார ஒரு தாயாக இந்த அம்மாள் இருந்து கொண்டிருக்காவும். சரி, நானும் ஒரு விஷயம் வெளியில் சொல்லுவாங்க. அதாவது இந்த மாரியம்மன் கோயில் வந்து ஊரை பார்த்துருக்கு, அநேகமான இடங்கள் அப்படி இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எதுவும் காரணம் இருக்கா ஐயா ஊரை பார்த்துருக்கிறதுக்கு? மாரியம்மாளுக்கு சீதள பத்தினி என்னும் நாமம் உண்டு. சீதளம் என்றால் குளிர்ந்த முகத்துடையவர், அகோரமான முகம் இல்லை இந்த அம்மனுக்கு. எனவே அது ஊரை பார்த்திருப்பதனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அது ஆதி காலத்திலே மாற்றப்பட்டு செய்தப்பட்டதனால் தான் கோதாரி என்னும் கொடி நோயிலிருந்து நாங்கள் எங்கள் மக்கள் விடுபட்டார்கள். எனவே இதில் எவ்விதமான சந்தேகங்களும் பாதிப்பும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இதுவரையும் ஏற்படவில்லை. சரி, அதே மாதிரி நானும் ஒரு விஷயம் கேள்விப்படிக்கணும்னு சொன்னால், இந்த மாரியம்மாள் இந்த ஊரை பார்த்துருக்கிறதால குருமன் வழியில் பிறக்கிறவங்க கொஞ்சம் அழகா ஆனாக்களாக பிறக்காங்கன்னு சொல்லி அந்த கருத்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. அதை பற்றி நீங்கள் எதுவும்? அது விநாயகப் பெருமானுடைய அவர் எப்பொருள் விரும்பினையோ அப்பொருள் விரைவில் எந்த பொருளை விரும்பினி அவரிடம் கேட்டியோ அந்த பொருளை பெறும் தத்துவத்தை அநேகமாக இருக்க அளித்துள்ளார். அதே போல அழகு மங்கை நிறைந்த ஊராகவும் அரசு அமைச்சர்களாலே வர்ணிக்கப்பட்டுள்ளது அக்காலத்தில். எனவே இவ்வூரிலே பிறக்கின்ற மங்கையர்கள் அழகு புரிந்திருப்பதால் அதற்கான குளிர்ச்சித்தன்மையையும் ஆரோக்கியத்தையும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மாள் மக்களுக்கு வாரி அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்றார். சரி, அதாவது எமது மாரியம்மாள் ஆலயம் 1722ஆம் ஆண்டு காலத்துக்கு முற்பட்டது என்று ஐயா சொல்லியிருந்தார். அப்போ 1722ஆம் ஆண்டிலிருந்து பூசை வழிகள் நடந்து கொண்டிருக்கி. அதுக்கு முதல் இந்த ஆலயம் இங்கே இருக்கலையா ஐயா பூசை அதுக்கு முதல் இந்த பிள்ளையார் ஆலயத்துக்கு பின்னால் தெற்கு திசை நோக்கி பூஜை நடைபெற்று வந்தது. அதை இந்த இந்தியாவிலிருந்து வந்த ஐயமார்களால் அந்த 10 முறைக்கு ஒவ்வாதென்ற காரணத்தினாலே அங்கே வைக்கப்பட்ட கும்பத்தை மந்திர உச்சாரணம் கொண்டு தானாக எழுப்பப்பட்டுத்தான் இவ்விடத்தில் அந்த கும்பம் நிறுத்தப்பட்டதாக எங்கள் முன்னோர்கள் சொல்வார்கள். அதுக்கு இணங்க தெய்வத்தின் அருள் வருந்திய இடமாகத்தான் இந்த இடம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த 2025ஆம் ஆண்டுக்கான திருச்சடங்கு இப்போ எப்போ ஆரம்பிக்குது அதற்காக சொன்னீங்கண்டா மக்களுக்கு உதவியாக இருக்கும். அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாளின் திருச்சடங்கானது இவ்வருடம் 29/9/2025 காலையில் 108 சங்காபிஷேகம், மாலையிலே பரமேஸ்வரி கங்கா பரமேஸ்வரியுடைய திருநீர் எடுத்து வந்து கதவிறத்துடன் ஆரம்பமாகி 7/10/2025 அதிகாலை பாலி பாடுதலுடன் இனிதே திருச்சடங்கானது நிறைவுற காத்திருக்கின்றது. முக்கியமான ஒரு வரலாறாக நாங்கள் பார்த்த இடத்த ஐயா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஒரு பெண்ணாகம்னு சொல்லி இந்த கோயிலுக்கு வந்ததாகவும், இந்த கோயிலில் வந்து அது மனிதர்கள கண்ணில் பட்ட உடனே பட்டதிலிருந்து ஒரு சில நாட்களுக்கு ஒரு 7 நாட்களுக்கு சாப்பிடாமல் இருந்ததாகவும், சாப்பிடாமல் இருந்து இந்த இடத்த சமாதி அடைஞ்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த சமாதி அடைஞ்ச இடத்து தான் நாகதம்பிரான் ஆலயம் கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம், இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. அதாவது தெய்வ சக்தி பொருந்திய நாகங்கள் மனிதர்கள கண்ணில் படாதன்னு சொல்லியும், அப்படி மனிதன்ற கண்ணில் படக்குள்ள அந்த நாகங்கள் வந்து அது பட்டவுடனே இறந்து போயிடும்னு சொல்லுவாங்க. அதே விஷயத்த இந்த ஆலயத்தில் நடந்திருக்கி. இந்த கோயிலுக்கு வாரம் சாமி கும்பிட்றோம், நானும் நான் வழியில் வந்து சாமி கும்பிடுவேன். இந்த விஷயம் ஒரு எல்லாருக்கும் தெரியாத விஷயம். அப்போ நீங்களும் தெரிஞ்சு கொள்ளுங்க. கோயிலுக்கு வாரம் நம்ம சாமி கும்பிட்றோம், அந்த வரலாறுகள் நமக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த இடத்த வந்து அந்த நாகம் இறந்து சமாதி அடைஞ்சிருக்கு, அதில் அந்த ஆலயம் கட்டியிருக்காங்க. இந்த இடத்த அதிகமான நாட்கள் நாகங்களை காண்றன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கோயிலில் ஒரு அரச மரம் இருக்கி, ஒரு ஆலமரம் இருக்கி, பக்கத்தில் பிள்ளையார் கோயிலும் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வீடியோவில்.
அதே மாதிரி இந்த சடங்கு நாட்களில் வந்து இந்த கலையாடுறவங்க கூட இந்த மரத்தில் ஏறுவாங்க. நாகத்துக்கு கலையாடக்குள்ள இந்த மரத்தில் ஏறுறதையும் நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஆண்டுக்கான திருவிழா வருகின்ற 9ஆம் மாதம் 29ஆம் தேதி ஆரம்பிக்குது. அப்போ நீங்களும் வந்து அம்மாவை தரிசிக்கலாம். சரி, எமது ஸ்பாக்கப் தமிழ் நேயர்களுக்காக நாங்கள் இன்று உங்களுக்கு சொன்ன விஷயம் காட்டின கோயில் வந்து குருமன்பள்ளி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் வரலாறை பற்றி தலைவர் ஐயா செல்வரவீந்திரன் அவர்கள் எமக்கு அதிகமான விஷயங்களை சொல்லியிருந்தார். இப்போ என்னென்னு சொன்னால் எமது ஊரில் இருக்கிற இப்போ எனக்கு கூட சில விஷயங்கள் தெரியாது. இப்போ அதே மாதிரி இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு வந்து இப்போ கோயிலுக்கு வருவோம், சாமி கும்பிடுவோம், இந்த கோயில்ற வரலாறுகள் தெளிவாக தெரியாமல் இருக்குது. இப்போ அந்த வரலாறு உங்களுக்கு இந்த காணொலி மூலம் உங்களுக்கு தந்திருக்கோம். இப்போ நீங்கள் இந்த காணொலியை நிறைய பேருக்கு போய் சேர்கிற மாதிரி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நாங்கள் இந்த எங்களோட சேனலில் அதிகமான ஆலயங்களை இவ்வாறு சென்று வீடியோ எடுத்து அதில் வரலாறுகளை போடுவோம். இப்படி உங்களோட ஏரியாவில் இருக்கிற ஏதாவது ஆலயங்களை நாங்கள் இப்படியும் வெளியில் தெரியப்படுத்தணும்னு சொன்னால் நீங்களும் எங்களுக்கு அழையுங்க, நாங்கள் வந்து காணொலியை எடுத்து தருவோம். அதே மாதிரி எங்களுக்கு இந்த தகவலை எங்கள் இன்றைக்கு தந்த செல்வரவீந்திரன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஐயா. வணக்கம்.